வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். வாங்க சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் இது தாங்க ஃபஸ்ட்டு நான்வெஜ் வீடியோ. உங்களுக்கு ஏதாச்சும் நான்வெஜ்ஜில் டிஷ்ஷு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ அடுத்தடுத்த வீடியோ போடுறேன். ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு 1 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு 200 ml ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடான உடனே 2 இலை, 2 பட்டை, 5 லவங்கம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே வெட்டி எடுத்து வச்சிருந்த 400 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். நம்ம டம் பிரியாணி செய்யறதுனால தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா பொரிஞ்சு இந்த பதத்துக்கு வந்த உடனே வெறும் மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அரை கைப்பிடி புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு பூண்டு 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கீரி எடுத்து வச்ச 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். வெட்டி எடுத்து வச்சிருந்த 400 கிராம் தக்காளி எடுத்து சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்த உடனே 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா வதங்கிய உடனே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுக்கலாம். மசாலா நல்லா வதங்கிய பிறகு நம்ம எடுத்து வச்சிருந்த 1 கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம். மசாலா கூட கறியை வதக்கி விட்டுட்டு அரை கைப்பிடி புதினா, அரை கைப்பிடி கொத்தமல்லியை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுக்கலாம்.
கறி மசாலா இந்த பதத்துக்கு வந்தவுடனே 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். அஞ்சு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டா நல்லா கறி மசாலா வெந்துடும். தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஊற வச்சுருந்த அரிசி எடுத்து சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சை பழம் எடுத்து நல்லா புழிஞ்சி புளிப்புக்காக சேர்த்துக்கலாம். அரிசி நல்லா அரை வேக்காடு வெந்த உடனே மசாலாவில் அரிசியை எடுத்து சேர்த்துக்கலாம். அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு இருக்கணும். கரண்டியை அடியில் விட்டு கிளறாமல் மேலோட்டமாக தள்ளிக்கங்க. இப்போ பிரியாணியை டம் போட்டுக்கலாம். 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பிரியாணி குலையாமல் வரும். 20 நிமிஷம் கழித்து டம் எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இந்த முறையில் பிரியாணி செஞ்சிங்கன்னா சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த என் அன்பு சொந்தங்களுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. பெல் பட்டன் அழுத்தினா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.